ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துருக்குறேங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. இதை நான் இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் கனமான சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கனமாக உருட்டி எடுத்துருக்கிறேன். இதோட ஓரங்களை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. இதை நான் இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் கட் பண்ணி எடுத்திருந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் எனக்கு இந்த சைஸில் கிடச்சிருக்குதுங்க. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோங்க. அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை சிம்மில் வச்சே தாங்க நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இதை ரொம்ப கிறிஸ்பியாகிற அளவுக்கு பொரிக்க வேண்டாங்க. இது ஒரு 80% அளவுக்கு மட்டும் பொரிச்சா போதும். நம்ம சேர்த்துருந்த பீஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானது அதில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ஒரு முட்டை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுற வேண்டாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். முட்டையை வறுத்தாச்சுங்க. இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் 5 பீன்ஸும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கிளறி விடும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை நான் சேர்த்துக்கிறேங்க. இதில் நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம், அதனால நீங்கள் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த காய்கறி எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்கண்ணா. நம்ம சேர்த்துருந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன்னா. சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பீசஸை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கிளறும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே கிளறிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையையும் கடைசியாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவையில்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.